நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. செம்பட்டி துணை மின் நிலையத்தில் ஜனவரி 22ஆம் தேதி நாளை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக மின் தடை அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட செம்பட்டி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் ஜனவரி 22ஆம் தேதி நாளை புதன்கிழமை நடைபெற உள்ளதால் செம்பட்டி துணை மின் நிலையத்தில் மின் விநியோகம் வழங்கும் பகுதிகளாகிய ஆத்தூர், சித்தையன்கோட்டை, அக்கரைப்பட்டி, பாறைப்பட்டி, வண்ணம்பட்டி, வீரக்கல், கூத்தம்பட்டி, மேலகவுண்டன்பட்டி, பாளையன்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்சாரம் தடை செய்யப்படுவதாக மின் வாரிய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் ஆத்தூர் செய்தியாளர் BS பக்ருதீன். பொதுமக்களின் 20 வருட கோரிக்கையை நிறைவேற்றிய அம்மையகரம் பஞ்சாயத்து தலைவர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அம்மையகுரம் ஐயர் தெருவில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 130 மீட்டர் அளவில் சிமெண்ட் சாலைக்கு அடிக்கல் நடும் விழா ஊராட்சி மன்ற தலைவர் சிவஞானம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சின்னசேலம் ஒன்றிய குழு தலைவர் சத்தியமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வேலையை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்வில் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் சௌரிராஜன், பொறியாளர் ராமு, பணி மேற்பார்வையாளர் பன்னீர்செல்வம், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ரேணுகா, ஊராட்சி செயலாளர் விஜயகாந்த், துணை தலைவர் முரளி, கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். நியூஸ் 21 செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் ஸ்டீபன் விஜய். பழனியில் மாற்றுத்திறனாளிகள் சிறை நிரப்பும் போராட்டம், மறியலில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் 200 பேர் கைது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும். ஆந்திராவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை 10,000 ரூபாய் வழங்குவது போல் தமிழ்நாட்டிலும் வழங்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மூலம் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறை நிரப்பும் போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஈடுபட்டனர். பழனி தாராபுரம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் 200 பேரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். மாற்றுத்திறனாளிகளின் மறியல் போராட்டத்தால் பழனி தாலுகா அலுவலகம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன். செஞ்சி மோட்டார் வாகன அலுவலகம் சார்பில் தலைக்கவசம் விழிப்புணர்வு பேரணி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சேத்பட் சாலையில் செஞ்சி மோட்டார் வாகன அலுவலகம் சார்பில் 36வது சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு தலைக்கவச விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. செஞ்சி மோட்டார் வாகன ஆய்வாளர் முருகவேல் தலைமை தாங்கினார். இதில் செஞ்சி காவல் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் கார்த்திகை பிரியா கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். செஞ்சி காவல் போக்குவரத்து ஆய்வாளர் அப்பாண்டை ராஜ் போக்குவரத்து விதிமுறைகள், தலைக்கவசத்தின் முக்கியத்துவத்தை விளக்கி கூறினார். இதில் பேரணியானது சேத்பட் சாலையில் தொடங்கி செஞ்சி 4 முனை சந்திப்பு, திருவண்ணாமலை சாலை, தேசூர் பாட்டை, காந்தி பஜார் வழியாக வந்து பொதுமக்களிடையே தலைக்கவசம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் மோட்டார் வாகன அலுவலக பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ். தேனி தமிழக கேரள எல்லை சோதனை சாவடிகளில் ஆய்வு. தேனி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ளது. மேலும் தேனி மாவட்டத்தில் இருந்து கேரளாவிற்கு செல்வதற்கு கம்பம்மெட்டு, போடிமெட்டு, குமிளி மலைப்பாதைகள் உள்ளன. இதனால் கேரளாவில் இருந்து குப்பை கழிவுகளை தமிழக எல்லை பகுதியில் கொட்டி வந்தனர். இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கேரளாவில் இருந்து நெல்லை மாவட்டத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டன. இதனை அடுத்து கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு குப்பைகளை கொட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் தமிழக சோதனை சாவடியில் வனத்துறையினர், போலீசார் கேரளாவில் இருந்து தமிழகத்தில் நுழையும் வாகனங்களை சோதனைக்கு பிறகு தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு அதிகாரி கோகிலா குமிளி, கம்பமெட்டில் உள்ள போலீஸ் மற்றும் வனத்துறை சோதனை சாவடியில் ஆய்வு மேற்கொண்டார். நியூஸ் 21 செய்திகளுக்காக தேனி மாவட்டத்தில் இருந்து விஜயகுமார். தாசில்தார் அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சிறை நிரப்பும் போராட்டம். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு தாசில்தார் அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சிறை நிரப்பும் போராட்டம் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் வட்டத் தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றது.
திரௌபதி அம்மன் கோவில் முன்பிருந்து ஊர்வலமாக வந்த மாற்றுத்திறனாளிகள் தாசில்தார் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் உதவித்தொகையை ஆந்திர அரசால் வழங்கப்படுவது போன்று சாதாரண மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 6,000 ரூபாயும், கடும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 10,000 ரூபாயும், படுத்த படுக்கையாக உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு 15,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கிட மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 4 மணி நேரம் மட்டுமே பணி செய்ய உத்தரவிடு, 8 மணி நேரம் பணித்தளத்தில் இருக்க வேண்டும் என்ற புதிய உத்தரவை திரும்ப பெறு, அனைவருக்கும் முழுமையாக 100 நாள் வேலை வழங்கப்படுவதை உறுதி செய் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தமிழக அரசிற்கு எதிராக கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து மாலை 5 மணிக்கு விடுவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வட்ட செயலாளர் திம்மன், வட்ட பொருளாளர் கிருஷ்ணன், வட்ட துணைத் தலைவர் பழனி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். ஐமாஸ் விளக்கு எரிய வைக்க மின்துறை உதவி பொறியாளர் முரளிதரன் அவர்களை அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் நேரில் சென்று சந்தித்து பேசினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட வம்பாக்கீரபாளையம் அங்காளம்மன் கோவில் கிழக்கு பகுதியில் இருக்கும் ஐமாஸ் விளக்கு எரியவில்லை. அங்கு இருள் சூழ்ந்த பகுதியில் மீன்பிடி தொழில் செய்ய சிரமமாகவும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை நேர்ந்திட உள்ளதாக பகுதி குடியிருப்பு மக்கள் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் தெரியப்படுத்தினர். இது குறித்து மின்துறை பிரிவு முரளிதரன் உதவி பொறியாளர் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் நேரில் அலுவலகம் சென்று சந்தித்து பேசினார். சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று சீர் செய்து கொடுப்பதாக மின்துறையினர் உறுதி அளித்தனர். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர் ராகேஷ் மற்றும் பரத்வாச்சலம் கோவிந்த் ஆகியோர் உடனிருந்தனர். ஸ்ரீ எல்லையம்மன் கோவில் தேவஸ்தானம் கட்டுமான பணியை அனிபால் கென்னடி எம்எல்ஏ பார்வையிட்டு சிறப்பு பூஜையில் அம்மன் தரிசனம் செய்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட எல்லையம்மன் வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் கோவில். தேவஸ்தானம் கட்டுமான பணியை திமுக மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நேரில் சென்று கோவில் நிர்வாகத்தை பார்வையிட்டார். பின்னர் அம்மனை வணங்கி அங்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கு கொண்டு தரிசனம் செய்தார். அறநிலையத்துறையிடம் இருந்து கட்டுமான பணிக்காக நிதி உதவி அரசிடம் பெற்றுத் தருவதாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கோவில் நிர்வாகிகளிடம் உறுதி அளித்தார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், கிளை செயலாளர்கள் செல்வம், சந்துரு, இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். என்னுயிர் சௌமியா சாரி என தன் காதல் மனைவிக்கு உருக்கமான கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட கணவன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள கட்டனாச்சம்பட்டி அம்மன் நகர் 2வது வார்டு பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார். இவருக்கு காயத்ரி என்ற ஒரு மகள் மற்றும் சக்திவேல் என்ற மகன் உள்ளனர். இவரது மகன் சக்திவேல் கட்டனாச்சம்பட்டியில் வெல்டிங் பட்டறை வைத்துள்ளார். இந்நிலையில் சக்திவேல் தன்னுடன் படித்த சௌமியா என்பவரை சில வருடங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு சஞ்சனா என்கிற திவ்யா என்ற பெண்ணும் ஹர்ஷிதா என்ற 8 மாத கைக்குழந்தையும் உள்ளது. இவர் ராசிபுரம் அண்ணா சாலையில் உள்ள காமாட்சி அம்மன் கோவில் அருகே தங்கி வசித்து வந்துள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு விநகர் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்துவிடம் கடன் வாங்கியதாகவும் பின்னர் மாரிமுத்து கொடுத்த கடனை திருப்பி தரும்படி தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்ததால் வாங்கிய கடனுக்கு வட்டிக்கு மேல் வட்டி கட்டிவிட்டதாகவும் இதேபோல் தன்னை மாரிமுத்து தொடர்ந்து பிளாக்மெயில் செய்து வந்ததால் கட்டனாச்சம்பட்டியில் உள்ள தனது தந்தையின் வீட்டில் எனது தற்கொலைக்கு காரணம் விநகர் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்துதான் காரணம் எனவும் நான் யாருக்கும் எல்லாம் பணம் கொடுத்தேன் என எனது ஜிபே போன்பேயில் பணம் பரிவர்த்தனை செய்துள்ளதை பார்த்து கொள்ளவும் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். நியூஸ் 21 செய்திகளுக்காக ராசிபுரம் செய்தியாளர் ஸ்ரீனிவாசன். நிலக்கோட்டையை அருகே சிவன் கோவிலில் நடைபெற்ற வருடாந்திர கும்பாபிஷேக விழா. நிலக்கோட்டை அருகே முசுவனூத்து கிராமம் சிவகுரு மலையில் உள்ள ஸ்ரீ ஜெகதாம்பாள் அம்பிகை சமேத பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஜெகதீஸ்வரர் ஆலயத்தில் வருடாந்திர கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. இதையொட்டி பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் மற்றும் முளைப்பாரி, தாரை தப்பட்டை, வான வேடிக்கைகள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சாலையில் வைத்து 5 கால யாக வேலிகள் சிறப்பு பூஜைகள் நடந்தன. பின்பு ராஜகோபுர கலசத்திற்கு புனித நீர் தெளித்து கும்பாபிஷேக விழா நடைபெற்றது.
தொடர்ந்து நடந்த அன்னதான விழாவை நிலக்கோட்டை திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் கரிகால பாண்டியன் துவக்கி வைத்தார். இதில் திண்டுக்கல், மதுரை, தேனி, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, சோழவந்தான், வாடிப்பட்டி, நிலக்கோட்டை உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 2000 பக்தர்களுக்கு மேல் கலந்து கொண்டு தரிசனம் செய்து அன்னதானம் உண்டு சென்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக நிலக்கோட்டை செய்தியாளர் ரமேஷ். சட்ட உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கழகத்தின் தலைமை நிலைய செயலகம் திறப்பு விழா. சட்ட உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கழகத்தின் தலைமை நிலைய செயலகம் திறப்பு விழா கடந்த 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை குன்றத்தூர் மெயின் ரோடு சிக்கராயபுரம் பகுதியில் நடைபெற்றது. தலைமை நிலைய செயலகத்தை டாக்டர் சி. சாமுவேல் தேவ் பிரசாத் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு சட்ட உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கழகத்தின் தலைவர் டாக்டர் S.M. சரவணன், அகில இந்திய ஆலோசனை குழு தலைவர் டாக்டர் J.K.R. ஆகியோர் தலைமை வகித்தனர். மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் G.R. கோபி, மாநில துணை பொதுச் செயலாளர்கள் S. மகேஸ்வரன், R. நடராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில துணை பொதுச் செயலாளர் S. பாண்டியன், மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் S. மகேஸ்வரன், துணை ஒருங்கிணைப்பாளர் V. சண்முகம், மாநில செயலாளர் மகளிர் நலப்பிரிவு V. பல்கீஸ் பானு ஆகியோர் வரவேற்பு உரையாற்றினர். ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் M. கருணாநிதி, தமிழக காவல்துறை இயக்குநரின் நேர்முக உதவியாளர் ஓய்வு பெற்ற டாக்டர் M.J. ரோஜ், உயர்நீதிமன்ற ஸ்டேட் ஸ்டாண்டிங் கவுன்சில் உறுப்பினர் M. இளங்கோவன், இந்திய அரசின் அடிஷனல் ஸ்டாண்டிங் கவுன்சிலிங் உறுப்பினர் A. சச்சின் ராஜா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் விழா ஒருங்கிணைப்பாளர்கள், மாநில செயலாளர்கள், மாநில இணை மற்றும் துணை செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட இணை மற்றும் துணை செயலாளர்கள், சட்ட ஆலோசகர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், சிறப்பு உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.